ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன படம் பார்க்க போறோம்னா 2024ல இப்போ ரீசெண்டா விமல் அவர்களுடைய நடிப்புல வெளியாயிருக்க போகுமிடம் வெகு தூரம் இல்லை படத்துல நம்ம கதாநாயகனுடைய பேரு குமார். இவரு அமரர் ஊர்தி ஓட்டுநரா இருக்காரு. நம்ம குமார் சண்முகம் அப்படின்றவர்கிட்ட தான் வேலை செய்யறாரு. அவரு ஒரு பணத்தை ஒரு வண்டியில ஏத்தி விட்டு இதை திருநெல்வேலி கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இவரு திருநெல்வேலி போயிட்டு இருக்க அந்த சமயத்துல வழியிலேயே நளினமூர்த்தி அப்படின்னு ஒரு நபரை சந்திக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வண்டியில போயிட்டு இருக்கப்போ என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இவங்க சந்திக்கிறாங்க, கடைசியா பணத்தை கரெக்டா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாங்களா இல்லையா அப்படின்றதுதான் படத்துடைய மொத்த கதையே. வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனுக்கு போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம குமார் இருக்காருல, அவரு ஒரு நபர்கிட்ட என்கிட்ட வாங்கின பணத்தெல்லாம் குர்றா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா அந்த நபரோ இப்ப தர முடியாது, ஒரு மாசம் கழிச்சு வா அப்படின்னு சொல்றாரு. எது ஒரு மாசம் கழிச்சு வர்றதா? அங்க என் பொண்டாட்டி பிரசவ வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கா, கையில 10 பைசா இல்லாம நிக்கிறேன், கொடுத்த காசை கேட்டா என்னமோ அப்ப தரேன் இப்ப தரேன் இழுத்து அடிக்கிற அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த நபரோட ஆட்கள்லாம் வந்து நம்ம குமார அடிச்சு போட்டுறாங்க. யாரா நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அண்ணன் வீட்டுல வந்து சத்தம் போடுவேன்? யோ, அவன் என்கிட்ட பணம் வாங்கியிருக்காயா, 30,000 ரூபாய் வாங்கியிருக்கான், கேட்டா அப்ப தரமாட்டேங்கிறான். உன் பணத்தெல்லாம் தர முடியாதா போடா அப்படின்னு நம்ம குமாருக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. இந்த சண்டையில அவருடைய போனு கீழே விழுந்து உடஞ்சிருது. அப்படியே அதை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இவருடைய ஒய்ஃப் பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. இவர்கிட்ட 10 பைசா கூட இல்ல. அப்படியே நமக்கு இப்போ ஒரு மார்ச்சுரியை காமிக்கிறாங்க. அந்த மார்ச்சுரிக்கு வெளியில சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் உட்கார்ந்துருக்காரு. அவர்கிட்ட வந்து, சார் வண்டி எப்ப சார் வரும்? வண்டிக்கு சொல்லியாச்சு சார், கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த வண்டி கேட்டு வந்தார்ல, அவருக்கு இப்போ ஒரு போன் வருது. எடுத்து, என்னப்பா வண்டிக்கெல்லாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன், காலையில வந்து சேர்ந்துரும். வந்து சேர்ந்துருமா? அப்ப நீ வரலையா? இல்லைண்ணே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரல, பாடியை ஏத்தி நான் நல்லபடியா அமுச்சு வச்சிடறேன்னு அப்படின்ட்டு போனை வச்சிடறாரு. பக்கத்துல இருக்க நபர், ஏன்பா நீ போல, நீ பாடிக்கு துணையா போப்பா. யோ போயா, அவங்க யார் தெரியுமா? அங்கே போனா அவ்வளவு பிரச்சனை நடக்கும். பிரச்சனையா? என்னப்பா சொல்ற? ஆமாண்ணே, நீ செத்து போய் கிடக்கிறது யார் தெரியுமா அப்படின்னு இப்பதான் அவருடைய பிளாஷ்பேக்கை நமக்கு சொல்றாங்க. அங்க செத்து போய் இருக்க ஒரு பேரு நாராயண பெருமாள். இவர் ஒரு காலத்துல திருநெல்வேலி ஜில்லாலேயே பெரிய மன்மதனா சுத்திக்கிட்டு வந்திருக்காரு. இவர் விட்ட பல அம்புல பல வாரிசு உருவாயிருக்கு. அதுல ஒருத்தன் இசக்கி முத்து. இவன் எப்படிப்பட்டவன்னா, இவன் மன்மதன்லாம் இல்ல, ஒரு கொடூரவாதி. எடுத்தான்னா அருவாள் எடுத்து ஒரே வெட்டுதான். இந்த நாராயண பெருமாள் எப்படி செத்து இருக்காருன்னா, ஒரு சின்ன பொண்ணு பஸ்ல அடிபட போயிருக்கு. அதை காப்பாத்துறேன்னு அந்த பொண்ணை காப்பாத்திட்டு இவர் பஸ் கடியில விழுந்துட்டாரு. அதுல பஸ் டயர் தலை மேல ஏறி இவர் தலை நசுங்கி செத்து போயிட்டாரு. இந்த நியூஸ் ஈவினிங்ல நியூஸ் பேப்பர்ல எல்லாம் ஹெட்லைன்ஸ்ல வந்திருக்கு. இத இவர் முறப்படி தாலி கட்டி பிறந்த மூத்த புள்ள சங்கரபாண்டியும் கண்டிப்பா பார்த்திருப்பான். அவன் என்ன நினைக்கிறானா, காலம் பூரா அப்பா நம்ம கூட இல்லாமே போயிட்டாங்க, அப்பாக்கு நம்ம தான் கொல்லி வைக்கணும், அப்பதான் நம்ம அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். இந்த இசைக்கு முத்து சங்கரபாண்டி இவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க அப்பாக்கு யார் கொல்லி வைக்கிறது அப்படின்றதுலாம் பெரிய போட்டியே. கரெக்டா இப்ப நம்ம குமாரு அங்க வந்துடுறாரு. சண்முகம் நம்ம குமாரை கூப்பிட்டு, இந்த வண்டி எதுக்கிட்ட எடுத்துட்டு வந்த? என் வண்டிக்கு என்ன? இந்த வண்டி எடுத்துட்டு போனீங்கன்னா போய் சேர்றதுக்கு 2 நாள் ஆயிரும். அண்ணே, அதெல்லாம் வண்டி சர்வீஸ் பண்ணி பக்கா கண்டிஷன்ல இருக்கு. உனக்கு என்ன, பாடியை சேர்க்க வேண்டிய இடத்துல கரெக்டான நேரத்துல சேர்க்கணும், அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு இப்ப கிளம்புறாரு. இந்த பக்கம் நம்ம இசக்கியே காமிக்கிறாங்க. இசக்கிக்கு ஒரு அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து பாடி எத்தனை மணிக்கு வரும்னு கேட்க, ஒரு 9-10 மணி போல வரும், ஒரு 2 மணிக்கெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஏன் அதுக்குள்ள எடுக்கணும்? அப்பாவுக்கு தடபுடலாம் எல்லாமே பண்ணணும். இங்க பாருமா, அப்பா இயற்கையா சாகல, ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு. ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாது. அதான் 10 மணிக்கு வந்தா 2 மணிக்கு தூக்குறோம்னா இடையில 4 மணி நேரம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்பாவுக்கு எந்த குறையும் இல்லாம தடபுடலாம் பண்ணிடலாம். நீ ஒன்றும் கவலைப்படாதமா, போமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம குமார் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. நம்ம குமாருக்கு ஒரு தாத்தா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட, இங்க பாரு, நான் அர்ஜென்ட்டா திருநெல்வேலி வரைக்கும் ஒரு வேலையா போறேன். எது திருநெல்வேலி போறியா? உன் பொண்டாட்டி இங்க பிரசவத்துல இருக்கா, அவ பக்கத்துல இல்லாம நீ பாட்டுக்கு திருநெல்வேலி போறேங்கிற, அப்புறம் என்ன பண்ண சொல்ற? காசு வேணாமா பிரசவத்துக்கு? சண்முகன்ட்ட காசு கேட்டேன், சும்மாலாம் தர முடியாது, ஒரு சவாரி வேணா இருக்கு, ஏத்திட்டு போயிட்டு வா, காசு தரேன்னாரு. ஒன்னும் இல்ல, இன்னைக்கு நைட் மட்டும் பாத்துக்க, காலையில நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாலும் இவருக்கு அவர் ஒய்ஃபை விட்டு போக மனசே இல்ல. அப்படியே அழுதுகிட்டே அவர் ஒய்ஃப் பக்கத்துல போய் உட்கார, இப்பதான் இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒண்ணு சேர்ந்தாங்கன்னு நம்ம காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா இறந்து போயிருவாங்க. அவங்கள ஏத்துறதுக்காக தான் நம்ம குமார் அங்க போயிருப்பாப்ல. நம்ம ஹீரோயின் ரொம்ப நேரமா உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. என்னமான்னு கேட்க, எனக்கு எங்க அப்பாவை தவிர வேற யாருமே இல்ல, இப்ப எனக்கு எங்க போறது எங்க தங்குறது எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்ல, நம்ம குமாரு அவங்கள வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாரு. கூட்டிட்டு வந்துட்டு தாத்தா கிட்ட, ஒரு 2 நாள் நம்ம வீட்டுல தங்கிக்கட்டும், அப்புறம் லேடிஸ் ஹாஸ்டல்ல பார்த்து அமுச்சு விட்டுறலாம், அப்படியெல்லாம் சும்மா தங்க முடியாது, இங்க வேலை செய்யறதா இருந்தா தங்க சொல்லு அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரி வேலை செய்யறேன் அப்படின்ட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்யறாங்க. 2 நாள் ஆனதுக்கு அப்புறம் இவங்களே தாத்தா கிட்ட போய், தாத்தா நான் இங்கே இருந்து எல்லா வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டா அப்படின்னு கேட்க, தாத்தா புரிஞ்சுக்கிறாங்க இந்த பொண்ணுக்கு குமார புடிச்சு போச்சுன்னு சொல்லி. குமாருக்குமே நம்ம ஹீரோயினா கொஞ்சம் பிடிக்குது. அதனால இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இப்படிதான் இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க. இப்ப நம்ம
குமார் போயிட்டு இருக்க அங்க ஒரு டோல்கேட் வருது. அதை தாண்டி வரும்போது அங்க நளினமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடக கலைஞர் நிக்கிறாரு. அவரு நம்ம குமார் கிட்ட லிஃப்ட் கேக்குறாரு. தம்பி தம்பி நீங்க எங்க போறீங்க? நான் திருநெல்வேலி வரைக்கும் போறேன். ரொம்ப நல்லதா போச்சு. நான் கன்னியாகுமரி போறேன். என்ன இந்த வண்ணாரப்பேட்டை ரோட்ல இறக்கி விட்டுறீங்களா? அண்ணே அப்பெல்லாம் ஏத்த முடியாதுண்ணே, உள்ள பாடி இருக்கு. அட செத்து போன பாடி தானப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உட்காந்துக்கிட்டு வரேன். இல்லண்ணே அப்பெல்லாம் ஏத்த முடியாது அப்படின்ட்டு குமார் போயிடுறாரு. டோல்கேட் தாண்டி கொஞ்ச நேரத்திலே வண்டி ஆஃப் ஆயிருது. இப்ப அந்த வண்டியை தள்ளுறதுக்கு ஒரு ஆள் வேணும். நம்ம குமார் இறங்கி போய் நளினமூர்த்தியை கூட்டிட்டு வராரு. அவர் என்ன நினைக்கிறாரு, சே இந்த உலகத்துல இப்படி ஒரு தம்பியா, வண்டியை அங்க கொண்டு போய் நிப்பாட்டிட்டு நடந்தே வந்து என்ன கூட்டிட்டு போறீங்க பாத்தீங்களா, சே என்ன மனசு தம்பி உங்களுக்கு. வண்டியில ஏறுங்க தம்பி, டைம் ஆச்சு கிளம்புவோம். அண்ணே வண்டியை கொஞ்சம் தள்ளி விடுங்கண்ணே. ஏன் தம்பி வண்டியை நிப்பாட்டினா ஆஃப் ஆயிரும் தெரிஞ்சும் வண்டியை ஆஃப் பண்ணிட்டு வந்து என்ன கூப்பிட்டீங்க பாருங்க, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க தம்பி, இருங்க தம்பி தள்ளி விடுறேன் அப்படின்னு தள்ளி விட இப்ப வண்டி ஸ்டார்ட் ஆயிருது. இவங்க ரெண்டு பேரும் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இங்கே கட் பண்ணி டைட்டிலையும் போடுறாங்க. நம்ம நளினமூர்த்தி எப்படிப்பட்ட நபர்னா தொணன்னு எதையாவது பேசிக்கிட்டே வருவாரு. ஆனா நம்ம குமார் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அமைதியா இருக்க ஒரு ஆளு. நளினமூர்த்தியும் ஏப்பா சீட் பெல்ட் வேலை செய்யாதா அப்படின்னு எதேதோ பேசி பாக்குறாரு. ஆனா நம்ம குமார் வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு. இந்த பக்கம் நம்ம சக்கரபாண்டி வீட்டை காமிக்கிறாங்க. ஏப்பா நம்ம வேணா ஒரு வார்த்தை இசக்கி கிட்ட பேசி பாப்போமா, நியாயப்படி பார்த்தா நம்ம தானப்பா அப்பா கொல்லி வைக்கணும். அண்ணே என்ன அவன்கிட்ட சமாதானமா பேச சொல்றீங்களா? ஏய் இருப்பா அண்ணே, நீ இசைக்கு போன் பண்ணு அப்படின்னு சக்கரபாண்டி சொல்றாரு. சரின்னு இப்ப இசைக்கு போனை போட்டு, ஏப்பா நான் தான் சக்கரபாண்டியோட தாய் மாமா பேசுறேன், பாடி நேரா அங்கதான் வருதாம்லப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா, முறைப்படி சக்கரபாண்டி தான் கொல்லி வைக்கணும், கொஞ்சம் பாடியை இங்கே அமுச்சு விடுப்பா, வேற ஏதாவது பேசுறதுக்கு இருக்கா, இல்லனா போனை வைங்க அப்படின்னு சொல்லி வச்சிடறாரு. இப்ப சக்கரபாண்டி என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க மாமா, நம்ம முறைப்படி கேட்டு பார்த்துட்டோம், பாடியை தரமாட்டேன்ட்டான்ல, இனி என்ன பண்ணணுமோ நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு கோவமா சொல்லிடுறாரு. இங்க இன்ஸ்பெக்டர் இசைக்கு வீட்டுக்கு வந்து, என்னப்பா நாளைக்கு சக்கரபாண்டிங்க வரானா? ஆமா சார் வராரு, எதுவும் பிரச்சனை நடக்காம பாத்துக்கங்கப்பா, அவன் வந்து பிரச்சனை பண்ணா நானும் பிரச்சனை பண்ண தான் செய்வேன். என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்க, ஆல்ரெடி உன் மேல அவ்வளோ கேஸ் இருக்கு, நாளைக்கும் பிரச்சனை பண்ணா என்ன பண்றது? உடனே இசைக்கியோட அக்கா வந்து, என்ன சார் நீங்க அவனுக்கு சாதகமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, சின்ன வயசுல இருந்து எங்க குடும்பம் எவ்வளவு அவமானப்பட்டிருக்கு தெரியுமா, இங்க பாருங்க என் தம்பி தான் கொல்லி வைப்பான், ஏதாவது பிரச்சனை பண்ணவும் நாளைக்கு வந்தாங்கன்னா நாங்களும் பிரச்சனை பண்ணுவோம், இங்க பாருங்க இப்படி பேசாதீங்க, நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா நான் தான் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி வந்துடும், பார்த்து இருந்துக்கங்க அப்படின்ட்டு போலீஸ் கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் நம்ம நளினமூர்த்தி குமார் கிட்ட, தலைவரே உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்க இவர் வழக்கம் போல அமைதியாவே வராரு. என்ன இவன் எது கேட்டாலும் பேசவே மாட்டேங்கிறான், சரி நானே சொல்றேன் என் பேரு நளினமூர்த்தி அப்படின்னு சொல்ல அதுக்குமே அவர் எந்த ரியாக்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு. சரி தலைவரே உங்க போனை அந்த லாக் எடுத்து கொடுங்க, ஒரு போன் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு கேட்க டக்குன்னு போனை பிடிங்கி வச்சிடறாரு. உங்க போன் தான் இருக்கட்டும் வச்சுக்கோங்க. ஏன் இவன் இப்படி இருக்கான், ஒருவேளை நம்ம கிறுக்குன்னு நினைக்கிறானோ? என் தம்பி உங்க வண்டியில லிஃப்ட் கேட்டு வரேன்னு எனக்கு எவ்வளவு நினைக்கிறீங்களோ, நான் எப்போதுமே வால்வோ பஸ் ஸ்லீப்பர்ல தான் போவேன், உங்களை மாதிரி தான் ஒருத்தருக்கு உதவி செய்ய போய் காசு இல்லாம இப்போ உங்க வண்டியில வந்துகிட்டு இருக்கேன், நான் ஒரு மகா நடிகன், அதை மறந்துடாதீங்க. அண்ணியன் படம் பார்த்திருக்கீங்களா, அதுல விக்ரம் தம்பி 3 விதமா தான் நடிச்சிருப்பாப்ல, நான் 5 விதமா நடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு என்னென்னமோ நடிச்சு காமிக்கிறாரு. அப்படியே இவர் கூத்து கட்டிட்டு வரும்போது அந்த கூத்துலயே கிருஷ்ணர் வேஷம் போடுறவர் ஒருத்தர் இருக்காராம். அவரோட பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட பணம் வேணும்னு சொல்லி இவர்கிட்ட கேட்டிருக்காரு. இவரும் இவர்கிட்ட இருக்க மொத்த பணத்தையும் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுச்சு எப்படி ஊருக்கு போறதுன்னு. சரின்னு உள் பாக்கெட்ல கையை விட்டு பார்த்தா ஒரு 300 ரூபா இருந்துச்சு. 300 ரூபாயை வச்சுக்கிட்டு எந்த வால்வோ பஸ்ல போறது, அதான் வால்வோ சாவோன்னு இதுல போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு சிகரெட் எடுத்து பத்த வைக்கிறாரு. நம்ம குமார் ஒரு முறைக்க அந்த சிகரெட்டை டப்புன்னு ஜன்னல் வழியா வெளியில போட்டுறாரு. இங்க நமக்கு இசக்கியோட வீட்டை காமிக்கிறாங்க. அங்கே கொஞ்சம் சொந்தக்காரங்க வந்து, தம்பி நாங்க உனக்கு சித்தப்பா முறை வேணும்பா, விஷயம் தெரிஞ்ச உடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு, கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க அக்கா அங்க இருந்து வந்து, ஏய் இவங்கெல்லாம் சேரன்மாதேவியில இருந்து வந்திருக்காங்க, நம்ம அப்பாக்கு ரொம்ப சொந்தக்காரங்க, இவங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்குறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. இங்க நம்ம குமாரும் நளினமூர்த்தியும் ஒரு டீ கடையில வண்டியை நிப்பாட்டிட்டு டீயை குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம இசக்கியோட வீட்டுல இருந்து போன் வருது. ஏய் எங்கப்பா வந்துகிட்டு இருக்க? இந்த விழுப்புரம் தாண்டி வந்துகிட்டு இருக்கேன்னு. சரி திருநெல்வேலி வந்த உடனே போன் பண்ணு. சரிண்ணே அப்படின்ட்டு போனை வச்சிடறாரு. இப்ப ரெண்டு பேரும் வண்டியில ஏறி போயிட்டு இருக்கப்ப நம்ம குமார் இருக்காருல்ல, அவர் இப்ப சிகரெட் எடுத்து பத்த வைக்கிறாரு. ஜன்னலை திறந்து ஜன்னல் வழியா அந்த புகையை வெளியில விடுறாரு. ஏன் தம்பி புகை வண்டிக்குள்ள படக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா நானும் ஜன்னலை திறந்து புகையை வெளியில விட்டுருப்பேன்ல, நீங்க முறைச்சிங்கன்னு தேவையில்லாம ஒரு சிகரெட்டை தூக்கி கீழே போட்டேன் அப்படின்னு பேசிட்டு போயிட்டே இருக்க அந்த ஹைவேல ஒரு நபர் அடிபட்டு கீழே உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அண்ணா வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்ல நம்ம குமார் நிப்பாட்டாம அவர் பாட்டுக்கு வந்துடுறாரு. தம்பி என்ன தம்பி அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, நீங்க பாட்டுக்கு வண்டியை நிப்பாட்டாம வரீங்க, யோ எதுக்கே உதவி செய்யணும், அவங்க உனக்கு தெரிஞ்சவங்களா, ஏன் தெரிஞ்சவங்கனா தான் உதவி செய்வீங்களோ, யோ கரெக்டான டயத்துக்கு கரெக்டான இடத்துக்கு போய் சேர வேணாம், வால்வோ பஸ்ல எப்படி பேசாம தூங்கிட்டு வருவியோ அதே மாதிரி தூங்கிட்டு வா அப்படின்னு நம்ம நளினமூர்த்தியை திட்டி விட்டுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே, நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன், ஒரு நாள் நெஞ்ச புடிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டேன், ஒரு ஏஞ்சல் வந்துச்சு என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுச்சு, நான் பொழைச்சுக்கிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை முழிச்சு பார்த்தா தான் தெரியுது அது மனுஷன்,
மனுஷன் தான், ஏஞ்சல்லாம் இல்ல. ஒருத்தருக்கு உதவி செஞ்சு பாருங்க, அவங்க கண்ணுக்கு நம்ம ஏஞ்சலா தெரியும். மனுஷன் கை நீட்டி உதவி கேட்கறான், இப்படி பண்ணாம வரீங்களே, நம்ம எல்லாம் என்ன மனுஷங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறாரு. இங்க நம்ம இசக்கியோட வீட்டுக்கு சக்கரபாண்டி ஆளுங்கெல்லாம் வந்து, ஏப்பா முறைன்னு ஒண்ணு இருக்குல்லப்பா, அதுபடிதான்ப்பா எல்லாமே நடக்கணும். என்ன முறை? சின்ன வயசுல இருந்து நீங்க எல்லாம் எங்களை எவ்வளவு அவமானப்படுத்திருக்கீங்க, அதனாலதான் எங்களோட முறையை நாங்களே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டே இவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் வாக்குவாதம் அதிகமாகுது. அதுல ஒருத்தன் குல்லா போட்டுக்கிட்டு இருக்கான், அவன் ரொம்பவே வாய் பேசுறான். இப்படி இவங்க 2 பேருக்குள்ள சண்டை போயிட்டு இருக்க, எதுக்கு இருக்க வீட்டுல கல்யாண ஃபங்க்ஷன் ஒண்ணு நடக்குது, அதுக்காக இப்ப பாட்டை போட்டுக்கிட்டு ஜாலியா இருக்காங்க. இதுல நம்ம இசைக்கு ரொம்ப கடுப்பாயி நேரா போய் அவங்களை அடிச்சுட்டு மைக் செட்டையும் உடைச்சிட்டு வந்துடுறாரு. ஏண்டா எங்க வீட்டுல இலை விழுந்திருக்கு, நீங்க ஜாலியா பாட்டு போட்டு ஆடுறீங்களா, பாத்து இருந்துக்கங்க அப்படின்ட்டு வந்துடுறாரு. இந்த பக்கம் நமக்கு ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. டாக்டர் வந்து குமாரோட வைஃபை செக் பண்ணிட்டு, இவங்களுக்கு சுகர் ரொம்ப அதிகமா இருக்கு, பனிக்கூடத்துல வாட்டர் லெவலும் கம்மியா இருக்கு, அதனால உடனடியா குழந்தைய ஆபரேஷன் பண்ணி எடுத்தாகணும், என்ன சரியா அப்படின்னு தாத்தா கிட்ட கேக்குறாங்க. இந்த பக்கம் குமாரோட வண்டி மறுபடியும் ஆஃப் ஆயிருது. நம்ம நளினமூர்த்தி நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவர் எழுப்பி, அண்ணே வண்டியை கொஞ்சம் தள்ளி விடுனே தம்பி, வால்வோ பஸ்ல இப்படிலாம் இறங்கி தள்ள சொல்ல மாட்டாங்க தம்பி, நீங்க தானே சொன்னீங்க வால்வோ பஸ்ல எப்படி வருவியோ அப்படிவான்னு சொல்லி, அண்ணே விளையாடாதனே தள்ளி விடுனே அப்படின்னு சொல்ல அவரும் இறங்கி போய் தள்ளி தள்ளி பாக்குறாரு. வண்டி மேட்ல நிக்கிறதுனால இவரால தள்ள முடியல. ஒத்தால தள்ள முடியலன்னு சொல்லி எதுக்கு வண்டி வந்துட்டு இருக்குள்ள அந்த வண்டியில ஒன்று நிப்பாட்டி அவங்களையும் தள்ளுறதுக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு எல்லா வண்டி முன்னாடியும் கையை நீட்டுறாங்க, யாருமே நிப்பாட்ட மாட்டாங்க. இப்ப அங்க ஒரு லவ்வர்ஸ் வராங்க. தம்பி இந்த வண்டியை கொஞ்சம் தள்ளுறீங்களா அப்படின்னு கேட்க அவங்களும் தள்ளி விட்டுறாங்க. வண்டி இப்ப ஸ்டார்ட் ஆக அவங்க 2 பேர் வந்து, அண்ணே நீங்க எங்கன்னு போறீங்க? திருநெல்வேலி போறோம்ப்பா. அண்ணே நாங்க 2 பேரும் பைக்ல வந்தோம், பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு, போற வழியில மதுரையில இறக்கி விட்டுறீங்களா? நம்மளே லிஃப்ட் கேட்டு வந்துட்டு இருக்கோம், இவனுங்க நம்ம கிட்ட கேட்கறானுங்க, ஏப்பா இவங்களையும் கொஞ்சம் ஏத்திப்போமே. அண்ணே வண்டியில போனோம் இருக்குன்னு இப்பெல்லாம் ஆள் ஏற்றக்கூடாதுன்னு. சரிப்பா அதுங்க சின்னஞ்சிருச்சுங்க, இந்த ராத்திரியில எங்க போகும், அதுங்களுக்கு பாதுகாப்பா, நானும் போறேன், வண்டியை விட்டு இறங்கிறேன்ப்பா. அண்ணா என்ன ஏன்னா இப்படி பண்ற, உனக்கு என்ன தானே வேணும், அவங்களே ஏத்திக்கப்பா அப்படின்னு கேட்க இப்ப அவங்க 2 பேரும் ஏத்திக்கிறாங்க. ஏன்பா நீங்க 2 பேரும் எங்க இருந்து வரீங்க? நாங்க 2 பேரும் காலேஜ் படிக்கிறோம், பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் இவளை கூட்டிட்டு ஊருக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நம்ம நளினமூர்த்திக்கு தான் பேசுறதுக்கு ஆள் கிடைச்சிருச்சுல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம குமார் கிட்ட என்னென்ன கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்தாரோ எல்லாத்தையும் இப்ப அந்த பசங்க கிட்டையும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இவர் கூத்துல எல்லாம் கர்ணன் வேஷம் போடுறவராம். கடைசியா சூழ்ச்சி பண்ணி கர்ணனை கொண்டதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் மாறு வேஷத்துல வந்து, நீ சேர்த்து வச்சிருக்க தர்மத்தோட பலன்லாம் என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்க, கடைசியா கர்ணன் கிட்ட இருக்கிறது அது ஒண்ணுதான், அதையும் கிருஷ்ணர் கிட்ட கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு அப்படியே செத்து போனான் கர்ணன். நான் தான் அந்த கர்ணன். அந்த ஊர்லயே ஒரு முரட்டு பைய மீசையை முறுக்கிட்டு தெரியுவான். நான் நடிச்சதை பார்த்துட்டு அவனே கண் கலங்கி நின்னான். அவனோட கர்வம் எல்லாம் அடங்கி அப்படியே எனக்குள்ள ஏறிடுச்சு. இப்ப தெரியுதா நான் எவ்வளவு பெரிய கலைஞன்னு அப்படின்னு சொல்லி முடிக்க, இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல தாத்தா ஒரு நபர்கிட்ட போய், தம்பி இந்த நம்பருக்கு போன் பண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு கேட்க அவரும் போன் பண்ணி தராரு. இப்ப குமார் இங்க போன் எடுக்க தாத்தா என்ன சொல்றாருன்னா, டேய் 25,000 பணம் உடனே கட்ட சொல்றாங்கடா, இல்லன்னா ஊருக்கே ஆபத்துன்னு சொல்றாங்க, நீ உடனே கிளம்பி வாடா. நான் மட்டும் வந்து என்ன தாத்தா பண்றது, பணம் வேணாமா? அந்த பிள்ளைகிட்ட சொல்லு நான் காலையில வந்த உடனே பணத்தை கட்டிடுறேன், வேற ஏதாவது நான் போன் பண்ணு. ஆமா நான் எங்க பண்றது, இப்பவே ஒரு தம்பிகிட்ட வாங்கி தான் போன் பண்றேன், வைடா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாரு. இப்ப அப்படியே காலையில விடிஞ்சிருது. பின்னாடி 2 லவர் சேர்ந்தாங்கல்ல, அவனுக்கு போன் வருது. அவன் போன் எடுத்து பேசிட்டு பயங்கரமா அழுகிறான். தம்பி தம்பி ஏன் தம்பி அழுகுறீங்க அப்படின்னு கேட்க, எங்க அப்பாவை வெட்டிட்டாங்க சார். அப்பாவை வெட்டிட்டாங்களா, ஏன் தம்பி அப்படின்னு கேட்க, பின்னாடி பார்த்தா நம்ம குமாரோட வண்டியை ஒரு 4-5 வண்டி சேர்ந்து துரத்துக்கிட்டே வரானுங்க. அவனுங்க நம்ம குமாரோட வண்டி கிட்ட வந்து, ஹலோ பிரதர் வண்டியை நிப்பாட்டுங்க பிரதர், ஹலோ சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்ல, இந்த உள்ள இருக்காங்கல்ல லவ்வர்ஸ் அவங்க, அண்ணா அண்ணா வண்டியை நிப்பாட்டிக்கிறாதீங்கண்ணா, நிப்பாட்டிங்கன்னா அவங்க எங்களை கொன்னுடுவாங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா வண்டியை நிப்பாட்டாதீங்கண்ணா, உங்களால எவ்வளவு வேகமா போக முடியுமோ போங்கண்ணா அப்படின்னு சொல்ல, இவரும் டாப் கியரை போட்டு வண்டியை செம ஸ்பீடா ஓட்டிட்டு போறாரு. ஹைவேலே போயிட்டு இருக்கும்போது இவங்க துரத்திக்கிட்டே வராங்கல்ல, அதனால இப்ப ஊருக்குள்ள வண்டியை விட்டுறாரு. அங்க ஒரு 3 ரோடு பிரியுது. இவரு நேரான ரோட்ல வந்துடுறாரு. அவனுங்க பின்னாடி வந்து பார்த்துட்டு குழம்பிடுறானுங்க, எந்த பக்கம் போயிருப்பான்னு. டேய் நான் நேரா போறேன், நீ சுத்தி வா அப்படின்னு சொல்லிடுறான். ஒரு வழியா கடைசியில நம்ம குமாரோட வண்டியை கண்டுபிடிச்சிடறானுங்க. நம்ம குமாரோட வண்டி தான் ஒரு பிரச்சனை பிடிச்ச வண்டியாச்சு, அது இப்ப ஆஃப் ஆயிருது. இதான் சாக்குன்னு அவனுங்க வந்து பிடிச்சி அந்த 2 பேரையும் தரன்னு இழுத்துட்டு போய் பயங்கரமா அடிக்கிறானுங்க. அப்படியே அந்த பொண்ணோட அப்பாக்கு போன் போட்டு, அண்ணே 2 பேரையும் பிடிச்சிட்டேன், என்ன பண்ண, பெட்ரோலை ஊத்தி எரிச்சிரு, அண்ணே அந்த பையலை மட்டும் எரிச்சிட்டு நம்ம பொண்ணை கூட்டிட்டு வந்துடவா, இனிமே என்னடா நம்ம பொண்ணு அவளையும் எரிச்சிரு அப்படின்னு சொல்ல, இவனுங்க 2 பேரையும் தரன்னு இழுத்துட்டு போறானுங்க. நளினமூர்த்தி குமார் கிட்ட வந்து, தம்பி தம்பி இன்னும் கொஞ்ச நேரம் விட்டோம்னா அந்த பாவிங்க அவங்க 2 பேரையும் கொண்டுருவானுங்க, உயிரே போனாலும் பரவாயில்லன்னு 2 பேரும் இறங்கி அடிச்சிருவோமா அப்படின்னு கேட்க, நம்ம குமார் ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. புரியுது தம்பி, உங்களுக்கு குடும்பம் இருக்கு, எனக்குன்னு யாருமே இல்லை, நான் செத்தா கூட அழுகிறதுக்கு நாதி கிடையாது, நான் போறேன் தம்பி, நான் சாகிறதுக்கு முன்னாடி என்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு நான் செத்துறேன் தம்பி அப்படின்னு அந்த ரவுடிங்க கிட்ட போய், டேய் தைரியம் இருந்தா வாங்கடா அப்படின்னு கூப்பிட, ஒருத்தன் அருவாள் எடுத்துக்கிட்டு வெட்ட வரும்போது ஒரு கல்லு வந்து சட்டார்னு அவன்
மூஞ்சில அடிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம குமார். நம்ம குமார் இப்ப களத்துல இறங்கி அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு இவங்க 2 பேரையும் மறுபடியும் வண்டியில ஏத்திட்டு, டேய் இப்பயாவது உண்மையை சொல்லுங்க, நீங்க எங்கடா போகணும் அப்படின்னு கேட்க, அண்ணே எங்க வீடு இங்க பக்கத்துல தானே இருக்கு அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க வீடு முஸ்லீம் வீடா இருக்கு. இந்த பொண்ணு வீட்டை பார்க்கும்போது ஹிந்து வீடு மாதிரி தெரியுது. இவங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் ஓடி வந்திருக்காங்க. அதனாலதான் அவங்க அப்பா அவ்வளவு கோவமா இவங்களை எரிச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இவங்க 2 பேரையும் பத்திரமா கொண்டு போய் வீட்டுல விட அந்த பையன் ரொம்ப நன்றினே அப்படின்னு சொல்லி காலில் விழுகிறான். நம்ம நளினமூர்த்தி சொல்லியிருப்பார்ல, உதவி செஞ்சு பாரு நீ அவங்க கண்ணுக்கு ஏஞ்சலா தெரியவா அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க குடும்பத்து கண்ணுக்கே நம்ம குமார் ஏஞ்சலா தெரிகிறாரு. இப்ப அவங்கள பத்திரமா வீட்டுல விட்டுட்டு இவங்க திரும்பி வரும்போது குமார் ஒரு சிகரெட்டை பத்த வச்சுட்டு நளினமூர்த்திக்கு ஒன்று கொடுக்குறாரு. இதுல நமக்கு புரிஞ்சுக்க முடியுது இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்கன்னு. இப்ப நளினமூர்த்தி குமார் கிட்ட, தம்பி இப்பயாவது உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க தம்பி. என் பேரு குமார்னு. சேச்சே நல்ல பேரு தம்பி. வயிறு கடை முடங்குது, கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டுறீங்களா? 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிடுறாரு. நம்ம நளினமூர்த்தி போன ஆளு ரொம்ப நேரமா வரவே இல்லை. அங்கே கட் பண்ணா நம்ம இசக்கி ஒரு கல்யாண வீட்டுல போய் தகராறு பண்ணார்ல, அந்த கல்யாண வீடோ ஒரு ஜமீனோட கல்யாண வீடு. அவர் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய், இங்க பாருங்க இந்த ஊர்லயே நாங்க பெரிய ஜமீன் ஃபேமிலி, என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அந்த இசைக்கு பைய என்னமோ அவன் இஷ்டத்துக்கு வந்து எங்க ஆளுங்களை போட்டு அடிச்சிருக்கான். இங்க பாருங்க இன்னைக்கு கல்யாணம், ஏதாவது பிரச்சனை பண்ணா பதிலுக்கு எங்களுக்கும் பண்ண தெரியும், அவனை பார்த்து இருந்துக்க சொல்லுங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிட்டு போறாரு. நம்ம குமாரும் நளினமூர்த்தியை ரொம்ப நேரமா காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு வந்தா ஒரு பார்ல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. அண்ணே என்னென்ன பண்ணிட்டு இருக்க, டயம் ஆச்சுனே வானே, இந்த வரேன் தம்பி அப்படின்னு இப்ப பாரை விட்டு வெளியில வந்தா அந்த ரவுடிங்க மறுபடியும் வந்துடுறானுங்க. ஐயோ இவனுங்களா, தம்பி வாங்க போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இவனுங்க அந்த வண்டி வெளியில நிக்கிறத பார்த்துட்டு தான் உள்ளேயே வந்தானுங்க. பார் ஃபுல்லா தேடி பாக்குறானுங்க, எங்கேயுமே நம்ம குமார காணோம். அண்ணே அவனுங்க இங்கே இல்ல, பக்கத்துல எங்கேயோ போய் தேடி பார்ப்போம் அப்படின்ட்டு போயிடுறானுங்க. நம்ம குமாரையும் நளினமூர்த்தியும் அந்த பார்ல வேலை செய்யற ஒரு தம்பி தான் ஒரு சாக்கு பின்னாடி மறைச்சு வச்சிருக்காரு. அண்ணே அவங்க போயிட்டாங்க நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட இவங்களும் இப்பதான் பாரை விட்டு வெளியில வராங்க. வெளியில வந்து இவங்க வண்டியை பார்த்தா வண்டியில இருந்த பணத்தை காணோம். தம்பி தம்பி என்ன தம்பி இப்படி ஆயிடுச்சு? யோ எல்லாம் உன்னாலதான்யா. 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன், எதுக்கே போய் தண்ணி அடிச்சிட்டு இருந்த? உன்னை பார்க்க வரும்போது தான் எவனோ பணத்தை தூக்கிட்டு போயிட்டான். இங்க பாரு என் கண்ணிலே முடிக்காது, எந்திரிச்சு போயா. தம்பி கொஞ்சம் பார்த்து மரியாதையா பேசுங்க தம்பி. என்னையா மரியாதை பேசுறது, என்ன மரியாதை பேசுறது அப்படின்னு சொல்லி நம்ம நளினமூர்த்தியை ரோட்லயே தள்ளி விட்டுறாரு. டே என் மேலே கை வச்சியில நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா, நாசமா போயிருவாடா அப்படின்னு கோவமா பேகை தூக்கிட்டு கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே திருப்பி வந்து, என்னையா எதுக்கு திருப்பி வந்த? இல்ல தம்பி இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தானே, நானே இருந்து இதை சரி பண்ணி கொடுத்துட்டு போறேன், பசிக்குது கொஞ்சம் சாப்பாடு மட்டும் வாங்கி தரியா அப்படின்னு கேட்க இவரும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. அப்ப நம்ம குமாருக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி பேசினா, ஏய் என்ன பணத்தை தேடிக்கிட்டு இருக்கியா? ஆமாங்க நீங்க யாரு? எங்க கிட்ட இருந்து 2 பேரை காப்பாத்தி கூட்டு போனீல, அந்த 2 பேரை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போ. அண்ணே அவங்க இப்ப என்கிட்ட இல்லைன்னு. உன்கிட்ட இல்லைன்னா என்ன பண்ண? அவங்க ஒரு இடம் சொன்னாங்க, அங்க கொண்டு போய் இறக்கி விட்டேனே, அது என்ன இடம்லாம் எனக்கு தெரியாதுன்னு, தயவு செஞ்சு பணத்தை கொடுத்துருனே. அப்படியா, நான் சொல்ற இடத்துக்கு வா பணத்தை தரேன். சரிண்ணே வரேன் அப்படின்னு இவன் சொன்ன இடத்துக்கு போய் நின்னா அந்த பொண்ணோட அப்பா இருக்காருல்ல, அவர் வீட்டு முன்னாடி போய் வண்டி நிக்குது. இவங்க 2 பேரும் உள்ள போக அவங்க அப்பா அருவாள் எடுத்துக்கிட்டு வெட்ட வராரு. ஏ இருப்பா, நம்ம பொண்ணு ஓடி போனதுக்கு இவங்க என்னப்பா பண்ணுவாங்க? தம்பி இங்க பாருங்க 2 பேரும் தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிருங்க, அவன் இருக்க கோவத்துக்கு உங்க 2 பேரும் வெட்டி போட்டுருவான். போங்க அண்ணே, போறதெல்லாம் இருக்கட்டும்னு தயவு செஞ்சு பணத்தை கொடுத்துருங்கண்ணே. பணமா? அவங்க எல்லாம் பணத்தை எடுக்கவே இல்லப்பா, உங்க வண்டியில இருந்து வேற எவனோ பணத்தை எடுத்திருக்கான், அதை இவங்க பார்த்துட்டு இவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. உங்க பணத்தை யாரும் இங்க எடுத்துட்டு வரலப்பா, தயவு செஞ்சு வேற இடத்துல போய் தேடுங்கப்பா, போங்கப்பா அப்படின்னு சொல்லி அமைச்சிடுறாரு. அண்ணே என்னன்னு இவர் இப்படி சொல்றாரு, அப்ப பணம் எங்கன்னு போச்சு அப்படின்னு இந்த பக்கம் காமிக்கிறாங்க. சக்கரவாண்டியோட ஆளுங்க வந்து பணத்தை தூக்கிட்டானுங்க. ஆமா சக்சஸ்ஃபுல்லா பணத்தை தூக்கிட்டோம், சூப்பரா, யாருக்கும் தெரியாம இங்க எடுத்துட்டு வந்துருங்க, காதும் வச்ச மாதிரி நம்ம அப்பாக்கு நம்மளே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருவோம், ஜாக்கிரதரா யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடறாரு. டேய் என்னடா மாமா யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வர சொல்றாரு, நம்ம பணத்தை தூக்கிட்டோன்னு கெத்து காமிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இவனுங்க பணத்து கூட போட்டோ எடுத்து அதை நேரா இசக்கிக்கு அமுச்சு விட்டுறானுங்க. இதை பார்த்துட்டு நம்ம இசக்கி நம்ம குமாருக்கு கண்டினியூஸா போன் அடிச்சுக்கிட்டே இருக்க நம்ம குமார் காலை எடுக்க மாட்டேங்கிறாப்ல. இசக்கி உடனே அங்க ஏத்தி விட்டார்ல வண்டியில, அவருக்கு போன் பண்ணி, அந்த டிரைவர் பையன் போனே எடுக்க மாட்டேங்கிறான், சக்கரபாண்டி ஆளுங்களும் அப்பா பணத்தை வச்சுக்கிட்டு போட்டோ எடுத்து அனுப்புறாங்க, அது என்னன்னு பாரு. அப்படியா, அப்படி எதுவும் பிரச்சனைனா அந்த டிரைவர் ஃபோன் பண்ணியிருப்பானே, இருங்க நான் என்னன்னு கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு இவர் நேரா சண்முகத்துக்கு ஃபோன் பண்றாரு. அண்ணே அந்த டிரைவர் போய் எங்கன்னு வந்துட்டு இருக்கான், ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான், பணத்தை காணன்னு வேற ஏதோ பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. இல்லையே அப்படி ஏதாவது இருந்திருந்தா அவன் எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பானே, இருங்க நான் என்னன்னு கேட்டு கூப்பிடுறேன் அப்படின்னு இப்ப சண்முகம் குமாருக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஆனா இப்பயும் குமார் போனை எடுக்கல. உடனே சண்முகம் வேற ஒருத்தர் போனை வாங்கி அடிக்க இப்ப நம்ம குமார் போனை எடுத்துறாரு. டேய் நான் தான்டா சண்முகம் பேசுறேன், என்ன என் நம்பர்ல இருந்து அடிச்சா எடுக்க மாட்டேங்கிற? இல்லன்னு வெளியில போயிருந்தேனே அதான் எடுக்கல. சரி இப்ப எங்க இருக்க? மதுரையில இருக்கேன்னு. இன்னமும் மதுரையில இருக்கியா? என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? அண்ணே அது வந்து பணம் மிஸ் ஆயிருச்சுன்னு. எது பணம் மிஸ் ஆயிருச்சா? பணம் மிஸ் ஆகிற வரைக்கும் என்னடா பண்ணிட்டு இருந்த? அண்ணே சாப்பிட போயிருந்தேனே, வந்து பார்த்தப்போ பணத்தை காணோம். குமாரு நீ சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்ல, பணத்தை எங்கேயாவது வித்துட்டியா?
அண்ணே நான் அப்படி பண்ணுவேன் நானே, எனக்கு பிறக்க போற குழந்தை மேல சத்தியமா பணம் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியாதுண்ணே, ஏச்சி போனை வை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. இன்னொரு நபர் வந்து சண்முகத்துக்கிட்ட, அண்ணே குமார் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான், அதுக்கு இப்ப என்னடா பண்ண சொல்ற, பணத்தை தொலைச்சிட்டு நிக்கிறான், நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏத்தி விடுறது மட்டும் தான் என் வேலை அப்படின்னு நான் தப்பிச்சுக்க போறேன். அண்ணே என்னண்ணே என்ன இருந்தாலும் குமார் நம்ம பையனே, அண்ணே உனக்கு கவனிச்சியா அந்த பணம் தலை நசுங்கி தான் செத்து போச்சு, வேற வாடியை ரெடி பண்ணி அமிச்சிடலான்னு அப்படின்னு குமாருக்கு உடனே போனை போட்டு, குமார் மதுரை மார்ச்சரியில் மாசாணின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரை போய் பாரு, நாங்க எல்லாம் பேசிட்டோம், அவனுங்க ஃபோன் பண்ணானுங்கன்னா தைரியமா எடுத்து பேசுறா, மதுரையை தாண்டி வந்துட்டு இருக்கேன்னு சொல்லு. சரிண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, உடனே நான் மார்ச்சரிக்கு போறேன்னு. இங்க இசைக்கும் விஷயம் வந்துருது. அண்ணே மதுரையை தாண்டி வந்துட்டு இருக்கான் நானே, அப்புறம் ஏன்டா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறான், வண்டி ஏதோ ரிப்பேர் ஆனே அதை சரி பண்ண கீழே இறங்கியிருக்கான், அந்த நேரம் பார்த்து நீங்க அடிச்சிட்டீங்க, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவான், சேர்றா போனை வை அப்படின்ட்டு வச்சிடறாரு. இவங்க நேரா மார்ச்சரிக்கு போய், அண்ணே சண்முகம் அண்ணன் அனுப்பிச்சு விட்டாரு, தம்பி இங்க பாருங்க உள்ளெல்லாம் வரக்கூடாது, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு பின் சைடு போய் நில்லுங்க, நான் கூப்பிட்றப்ப வாங்க சரியா, அதுக்குள்ள போய் கடையில டெட் பாடியை ரெடி பண்றதுக்கு எல்லா பொருளையும் வாங்கிருங்க, போய் இருங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடறாரு. இவங்களும் போய் பெட்ஷீட்டு சென்ட் பாட்டில் எல்லாத்தையும் வாங்கிட்டு ரெடியா நிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மாசாணி அங்க வந்து, தம்பி தப்பா எடுத்துக்காதீங்க, இன்னைக்கு எதுவும் முடியாது, ஏன்னு என்னாச்சு, ஒரு ஆக்சிடென்ட் கேஸுப்பா, மினிஸ்டரோட மாப்பிளையா, உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், வழக்கமா ஒரு போலீஸ் வேற இன்னைக்கு வரல, வேற ஒருத்தர் வந்திருக்காரு, இப்ப நான் அந்த காரியத்தை பண்ணேன்னு வைங்க நான் மாட்டிப்பேன், அதனால இந்த சமயத்துல என்னால உங்களுக்கு உதவ முடியாதுப்பா. அண்ணே என்னன்னு இப்படி சொல்றீங்க, உங்களை நம்பி தானே வந்திருக்கோம், தம்பி நான் என்னப்பா பண்றது, பண்ணேன்னா நான் மாட்டிப்பேன்ப்பா, ஆனா இதுக்கு ஒரு வழி இருக்கு, அதுக்கு நீங்க தான் ரிஸ்க் எடுக்கணும், அண்ணே எந்த ரிஸ்க் வேணாலும் எடுக்கிறேனே என்னன்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னு கேட்க, அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம இசைக்கியோட அக்கா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்ப தண்ணி தெளிச்சு எழுப்பின உடனே பயங்கரமா அழுகுறாங்க. அக்கா எதுக்குக்கா அழுகுற, ஏண்டா அந்த சக்கரபாண்டி ஆளுங்க நம்ம அப்பாவோட பணத்தை தூக்கிட்டு போயிட்டாங்களே, அப்படியா அக்கா, அது உண்மை இல்லக்கா, பொய்க்கா, இல்லடா எனக்கு என்னமோ பயமா இருக்கு, அவங்க இப்படி பண்ற ஆளுங்க தான், இப்ப என்ன டெட் பாடி அவங்க கிட்ட இருக்கா இல்லையான்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப குமாருக்கு ஃபோன் பண்ணி, தம்பி எங்க அப்பாவோட டெட் பாடி பக்கத்துல நின்று ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க. என்ன சார், அப்பா டெட் பாடி பக்கத்துல இருந்து ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க தம்பி. சரி சார் அனுப்புறேன் அப்படின்ட்டு போனை வச்சுட்டு, இவங்களுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, பொண்ணு வேற உங்ககிட்ட இல்ல, இருக்கவே இருக்காருல நம்ம நளினமூர்த்தி, அவர் இப்ப அண்ணே அந்த பெட்டிக்குள்ள கொஞ்ச நேரம் படுத்துக்கங்கண்ணே, அவரும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி தம்பி நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு மேல வெள்ளை துணியை சுத்திக்கிட்டு அந்த பெட்டிக்குள்ள போய் படுத்துக்கிறாரு. நம்ம குமாரும் அதை போட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்புறாரு. இப்ப அந்த போட்டோவை பார்த்துட்டு, பாத்தியாக்கா நம்ம அப்பா டெட் பாடி டிரைவர் கிட்ட தான் இருக்கு, அவங்க சும்மா எதையோ அனுப்பி நம்மளை பயமுறுத்துறாங்கக்கா, நீ விடுக்கா ஃப்ரீயா இருக்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்பா வந்துருவாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த பக்கம் நம்ம மாசாணி அண்ணன் என்ன ஐடியா கொடுத்துருப்பாருன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மார்ச்சுரியில இருந்து ஒரு பணத்தை எடுத்து கொண்டு போய் புதைப்பாங்க, அவங்க புதைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம போய், நீங்க அந்த பணத்தை தோண்டி எடுத்துக்கங்க என்ன சரியா, நான் அந்த வாட்ச்மேன் கிட்ட பேசிக்கிறேன், இந்த ரிஸ்கை மட்டும் நீங்க எடுத்துக்கங்க போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. இவங்களும் எல்லாரும் புதைச்சிட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் உள்ள போய் அந்த பணத்தை தோண்டிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க ஒருத்தன் வந்து, தெரியும்டா நீங்க இது மாதிரி வருவீங்கன்னு, எங்க அக்கா கிட்ட அப்பவே சொன்னேன் மோதிரத்தை உள்ள வச்சு புதைக்காதுன்னு, நீங்க எல்லாம் அந்த பணத்துக்கிட்ட இருந்து மோதிரத்தை ஆட்டைய போற குரூப் தானே, இருங்கடா ஆளுங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு இவன் பாட்டு கத்த ஆரம்பிக்கிறான். இவன் அங்கே அடிச்சு போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு வந்துடுறாங்க. இந்த பக்கம் சக்கரபாண்டியோட ஆளுங்க நேரா அவங்க அப்பா பணத்தை எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு கரையோரமா வந்துடுறாங்க. அங்கே நம்ம சக்கரபாண்டி நினைச்ச மாதிரி அவரே அவங்க அப்பாவுக்கும் கொல்லியும் வச்சிடறாரு. இந்த பக்கம் நம்ம இசைக்கு, ஏய் எங்கடா அவன் இன்னும் காணோம், அந்த டிரைவர் பேலுக்கு போன போட்டு எங்க வரான்னு கேளுங்கடா அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம குமாரு சண்முகத்துக்கு போன் பண்ணி, அண்ணே போனா இன்னும் கிடைக்கலண்ணே, போன எடுக்க போகும்போது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுண்ணே, இங்க பாரு குமாரு என்னால என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன், இனிமே நீயாச்சும் உன் பிரச்சனையாச்சு நீயே பாத்துக்க அப்படின்னு சொல்லி போனை வச்சிடறாரு. குமாரு நளினமூர்த்தி கிட்ட, அண்ணே ஏன்னா எனக்கு மட்டும் இப்படி ஆகுது, அங்க என் பொண்டாட்டிய பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேனே, கையில 10 பைசா இல்லைண்ணே, இந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் கரெக்டா கொடுத்தாதானே எனக்கு காசே கிடைக்கும், அதுக்கடையில இந்த மாதிரி ஆயிப்போச்சேனே, இது எனக்கு முத குழந்தை இல்லைண்ணே, 3வது குழந்தை, இதுக்கு முன்னாடி 2 குழந்தை பிறந்துச்சுனே, ஆனா 2 குழந்தையுமே என் கையில பணமா தானே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம நளினமூர்த்திக்கு இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நம்ம தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனையே வாங்கிட்டு போய் யாருக்கிட்டே இப்போ போன்ல பேசிட்டு வந்துட்டு, தம்பி உங்க பிரச்சனை எல்லாமே சரியா போயிருச்சு தம்பி, என்னன்னு சொல்றீங்க, அட ஆமா தம்பி கொஞ்சம் சிரிச்ச முகமா வச்சுக்கிட்டு எந்திரிச்சு வாங்க வாங்க உடனே கிளம்புவோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க, எனக்கு இன்னும் ஆகலை தம்பி, ஏன்னா அம்மா இருக்க வரைக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணலை, அம்மா செத்ததுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணுற வயசும் இல்லை, அம்மா செத்த 3வது நாளே நானும் சாகலான்னு போனேன், ஆனால் என்னை காப்பாற்றி விட்டானுங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் சாக போனேன், அப்பையும் காப்பாற்றி விட்டானுங்க, எனக்கு எல்லாமே இந்த கூத்து தான் தம்பி, ஆனால் கூத்துல நான் உயிரை கொடுத்து நடிக்கிறேன், ஒரு பைய கூட மதிக்க மாட்டேங்கிறான் தம்பி, என்னடா வாழ்க்கை எதுன்னு இருக்கு தம்பி. இந்த பக்கம் நம்ம இசைக்கு, என்ன இந்த டிரைவர் பையில இன்னும் காணும் அப்படின்னு சொல்லி இவரோட ஆளுங்களை அனுப்பிச்சு வைக்கிறாரு. அவனுங்க நம்ம குமாருக்கு போனை போட, யோ எங்க தான் இருக்க, நீ எங்க வந்துட்டு இருக்க, அண்ணா இந்த சிவனங்கோட்டை தாண்டி வந்துட்டு இருக்கேன்னு, ஏன் இவ்வளவு லேட் ஆக்குற, அண்ணா வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு, யோ என்னையா வண்டி இது எப்ப பார்த்தாலும் ரிப்பேர்னு, சரி சீக்கிரம் வந்து சேரு அப்படின்ட்டு போனை வச்சிடறாரு. டே நம்ம எதுக்கு வந்தானா பாத்துருங்கடா,
மிஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருந்திருப்போம். சரிண்ணே பாத்துடுறோண்ணே. இங்க நம்ம நளினமூர்த்தி குமார் கிட்ட, தம்பி வேகம் பத்தாது, சீக்கிரம் போங்க, அடுத்த போன் வர்றதுக்குள்ள நம்ம அங்க நிக்கணும். வண்டியை வேகமா ஓட்டுங்க தம்பி அப்படின்னு சொல்ல, இவரும் 60ல போயிட்டு இருந்தவரு இப்ப 80ல போறாரு. வண்டி நல்லா ஸ்பீட் எடுத்த உடனே நளினமூர்த்தி டக்குன்னு கதவை திறந்துக்கிட்டு வெளியில குதிச்சிடுறாரு. அவர் மண்டை போய் ஒரு கம்பியில அடிச்சு தலை நசுங்கி அங்கேயே செத்துறாரு. நம்ம குமார் டக்குன்னு வண்டியை நிறுத்திட்டு வந்து பார்த்தா முகம்லாம் ரொம்ப அடிபட்டு நம்ம நளினமூர்த்தி அங்க செத்து கிடக்குறாரு. அதை பார்த்துட்டு, ஏனே இப்படி பண்ண, இதுக்கு தான் உன் பிரச்சனை எல்லாம் சரியாயிருச்சுன்னு சொன்னியானே அப்படின்னு அழுதுகிட்டே அவரை கொண்டு வந்து அதே பணம் மாதிரி இவர் செட் பண்ணி வச்சிடறாரு. இசக்கியோட ஆளுங்களும் கரெக்டா இந்த வண்டியை பார்த்துட்டு, டே அவன் இங்க நிக்கிறான் பாடுறா அப்படின்னு வந்து பார்த்தா இப்ப பணம் இருக்கு. அவனுங்க இதை அவங்க அப்பா பணம்னு நினைச்சுக்கிறாங்க. இங்க ஏன் வண்டியை நிப்பாட்டி போட்டு வச்சிருக்க, இல்லன்னு வண்டி ரிப்பேர் அடிச்சாதான் நிக்குது, கொஞ்சம் தள்ளி விடுங்கண்ணே அப்படிங்க இவனுங்களே வண்டியும் தள்ளி விட்டு இப்ப வண்டி ஸ்டார்ட் ஆயிருது. இந்த பக்கம் அந்த ஜமீன் இருக்காருல்ல, அவரு நம்ம இசக்கிக்கு போனை போட்டு, தம்பி நாங்க பொண்ணெல்லாம் அழைச்சு முடிச்சிட்டோம், அப்பாவோட பாடி வந்துச்சுன்னா நீங்க நடக்க வேண்டியதை நல்லபடியா நடத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. கரெக்டா அங்க அமரர் ஊர்தி வண்டி வருது. அதை பார்த்த உடனே இவனுங்க பட்டாசெல்லாம் கொளுத்தி பயங்கரமா மேலதாலோன்னு அந்த வண்டியை வரவேற்கிறாங்க. நம்ம நளினமூர்த்தி சொல்லியிருப்பாருல, எனக்கெல்லாம் யாரும் இல்ல தம்பி, நான் செத்தா கூட கேட்க நாதே இல்லை அப்படின்னு. ஆனா இப்ப இவரோட சாவுக்கு ஊரே நின்று வரவேற்குது. அதே மாதிரி நான்லாம் செத்தா யார் தம்பி அழுக போறா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப பார்த்தா ஊரே நின்று இவருக்காக அழுகுது. இசைக்கு வந்து நம்ம குமார் கிட்ட, என்ன தம்பி வண்டி ரொம்ப பிரச்சனை கொடுத்துருச்சோ? ஆமா சார். தம்பிக்கு ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடு அப்படின்னு பணத்தை கொடுக்க நம்ம குமாரும் அந்த பணத்தை வாங்கிக்கிறாரு. இப்ப எல்லாரும் அது அந்த தாத்தாவோட பணம் அப்படின்னு நினைச்சு ஆடிட்டு இருக்க, நம்ம குமாருக்கு மட்டும்தான் தெரியும் அது நளினமூர்த்தியோட பணம்னு. கடைசியா அவரோட சாவுல இவரும் ஆடிட்டு அவரை தள்ளி விட்டது திட்டினது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டு பயங்கரமா அழுகிறாரு. நம்ம நளினமூர்த்தி சொல்லியிருப்பாருல, தம்பி இந்த பிரச்சனை எல்லாம் என்னால தானே நானே முடிச்சு வச்சுட்டு போறேன் தம்பி அப்படின்னு அதையும் நினைச்சு இவர் அழுகிறாரு. கடைசியா நம்ம நளினமூர்த்தி அவரோட உயிரை கொடுத்து நம்ம குமாரோட எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுட்டாரு. நம்ம குமாரும் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த பணத்தை வச்சு அவரோட வைஃபுக்கு இப்ப நல்லபடியா பிரசவமும் நடந்து முடிஞ்சிருது. அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன்.